53rd minute. ஏர்கிராஃப்ட் வானத்துல எப்படி டர்ன், கிளைம் அண்ட் டிசென்ட் ஆகுதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த 3 விஷயத்தையும் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றது தான் ஏர்கிராஃப்டோட கண்ட்ரோல் சர்ஃபேசஸ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்ல சிம்பிளா 3 கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ஏலரான். இது ஏர்கிராஃப்டோட விங்ஸ்ல பொருத்தப்பட்டிருக்கும். இது பேசிக்கா ஏர்கிராஃப்டோட ரைட் லெஃப்ட் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வானத்துல ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கும் போது அது டர்ன் பண்றதுக்கு இந்த ஏலரான் தான் உதவுது. ரெண்டாவது கண்ட்ரோல் சர்ஃபேஸ் இது எலிவேட்டர். இதுக்கு இன்னொரு பேர் ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. இது ஏர்கிராஃப்டோட டெயில் செக்ஷன்ல பொருத்தப்பட்டிருக்கும். பேசிக்கா இந்த எலிவேட்டர் தான் ஏர்கிராஃப்டோட நோஸை அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது. சிம்பிளா சொல்லணும்னா ஏர்கிராஃப்டை கிளைம் பண்றதுக்கும் டிசென்ட் பண்றதுக்கும் இந்த எலிவேட்டர் தான் ஹெல்ப் பண்ணுது. மூணாவது கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ரட்டர். இதை வெர்டிகல் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏரோப்ளைனோட டெயில் பார்ட்ல தான் பொருத்தப்பட்டிருக்கும். இது ஏர்கிராஃப்டோட யா மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது. மெயினா இந்த ரட்டர் ஏர்கிராஃப்ட் கிராஸ் விண்ட்ஸ்ல லேண்ட் ஆகும் போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுறதுனால தான் ரியல் வேர்ல்டுல ஒரு ஏரோப்ளைன் சூப்பர் சேஃபா ஸ்மூத்தா பறந்துட்டு இருக்கு. ஹோப் இந்த வீடியோல சிம்பிளா ஏர்கிராஃப்டோட கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் பேசுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏவியேஷன் ரிலேட்டடா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.